ஸோ இந்த ஜுவனைல் டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ். டயபெட்டிஸில் வந்து இப்போ 2 டைப் இருக்குது. அதை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அதில் ஒன்று வந்து டைப் 1 டயபெட்டிஸ், இன்னொன்று வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இப்போ நீங்கள் கேட்ட அந்த ஜுவனைல் டயபெட்டிஸ் அப்படின்றது தான் நம்ம டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டைப் 1 டயபெட்டிஸில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சுரக்காது. கணையத்தில் உள்ள பீட்டா செல்ஸ்லேருந்து இன்சுலின் வந்து கம்ப்ளீட்டாக சுரக்காது. இல்லை அந்த இன்சுலின் கொஞ்சம் சுரந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக நில் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும், இன்சுலினே இருக்காது. இந்த மாதிரியான பிரச்சனை வந்து யாருக்கு வருதுன்னா டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், குறிப்பாக குழந்தைகளுக்கு. அப்போ நீங்கள் வந்து ரிசர்ச் எடுத்து பார்த்தா குறிப்பாக அந்த 4லேருந்து 7 வயசுக்குள்ளே, இல்லை 10 வயசுலேருந்து 13 வயசுக்குள்ளே தான் வந்து குழந்தைகளுக்கு இந்த டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து வருது. அதாவது அந்த சமயத்தில் வந்து இதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ஆராய்ச்சிகள் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருக்கலாம். ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் இப்போ நம்ம ரத்தத்தில் வந்து WBC இருக்கு இல்லையா, லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ், ஃபேகோசைட்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம்ல, T செல்ஸ், B செல்ஸ். இப்போ T செல்ஸ்னால் வந்து மிலிட்ரி அப்படின்னு வச்சுக்குவோம், B செல்ஸ் தான் வந்து போலீஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த போலீஸ் வந்து மக்களை பாதுகாக்கிறது தான், மிலிட்ரி அப்படின்றது அதுவும் மக்களை பாதுகாக்கிறது தான். ஆனால் இந்த போலீஸும் மிலிட்ரியும் சேர்ந்து மக்களை, அவங்களோட மக்களையே அவங்க வந்து தொல்லைப்படுத்தினாங்க, இல்லை அவங்கள சூட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதாவது நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ், பெத்தோஜன்ஸ் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்லேருந்து பாதுகாக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்பில் உள்ள ஆர்கனே அட்டாக் பண்ணுறது தான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த தைராய்டு டிசீசஸ், ஹைப்பர் தைராய்டிசம் ஆர் ஹைப்போதைராய்டிசம், இதெல்லாம் நிறைய வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் அந்த மாதிரி தெரியாது. அதே மாதிரி டயபெட்டிஸும் டைப் 1ம் அந்த அது எதனால் வருது அப்படின்றே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால் வந்திருக்கலாம் சொல்கிறாங்க, இல்லை டிஎன்ஏனால் மரபணுனாலையும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அன்னோன், அதை பற்றியான ஒரு ஆதாரபூர்வமான அதை பற்றியான வந்து ரிசர்ச் ஒர்க்கு இல்லை இது வரைக்கும். ஸோ நானும் வந்து ஒரு டாப் 10 கண்ட்ரிஸ் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து பார்ப்போம், ஏதாவது ஒரு லிங்க்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். இப்போ எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், சைனா, ரஷ்யா, கனடா. என்ன இது பெரிய பெரிய கண்ட்ரிஸாக இருக்கே, அப்போ பெரிய கண்ட்ரீஸ்லாம் இது வந்து வரும் போல் இருக்கு. ஏன்னா வந்து இது ஈஸியாக வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஈஸியாக பரவும் அப்படின்னு நினச்சா வந்து அந்த மாதிரி ஒரு லிங்க் உருவாகும் அப்படின்னு பார்த்தா அப்புறம் வந்து UK வருது, ஜெர்மனி வருது. அப்போ UK, ஜெர்மனிலாம் சின்ன கண்ட்ரிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக் வந்து இடம் இல்லை. சரி, ஒரு வளமையான நீர்வளம் உள்ள இடத்துலலாம் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வருது போல் இருக்குது, அப்படி எங்கெங்கெல்லாம் சிவிலைசேஷன் வந்துச்சோ அங்கெல்லாம் வரும் போல் இருக்கு அப்படின்ற ஒரு இதில் பார்த்தா இல்லை, சவுதியிலையும் இருக்குது டெசர்ட், அங்கே நீர்நிலை இல்லாத அந்த இடத்துலையும். அப்போ இதுக்கு வந்து ஒரு லிங்கே கிடைக்கல. இது வந்து ஒரு எப்படி வந்து இது வந்து ஒரு வந்து அன்னோன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இதோட டயக்னோசிஸ் வந்து மற்ற இப்போ டைப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தெரியாமே வந்து அவங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னு, நம்ம ஃபோர்ஃபாதர் காலஸ்லாம் அது சர்க்கரை இருக்குன்றே தெரியாமல் அவங்க வந்து அவங்க காலங்களே ஓடிடும். அவங்க கடைசியில் அவங்க அந்த இறக்கும் தருவாயில் இவங்களுக்கு சர்க்கரை, அதனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த டைப் 1ன்றது ஒரு 7 நாள்லேயே தெரிஞ்சிடும், அதிகபட்சம் 7 நாளில் தெரிஞ்சிடும். ஏன்னா இது குழந்தைங்களுக்கு தான் வருமா, இது வந்து வளரும் குழந்தைகள் அப்படின் போது அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலினோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பில்டப் ப்ராசஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ், அவங்க நர்வ்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அதனால வந்து மற்ற பெரியவங்களுக்கு மாதிரி டேமேஜாக இருக்காது. அதனால் அவங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் கிளியராக காட்டும். அதாவது தண்ணி தாகம் எடுக்கிறதோ, இல்லை டாய்லெட்டுக்கு ரெஸ்ட் ரூம்க்கு அடிக்கடி போகிறதோ, டயர்ட்னஸ்ஸு, அந்த மாதிரி ஒரு முக்கியமான சிம்டம், அதாவது ஒரு சீரியஸ் ஃபேக்ட். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம DKAன்னு சொல்லுவோம், டயபெட்டிக்
கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால வருது இந்த சிம்டம்ஸ், அதாவது இதனால தான் நமக்கு அந்த டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றத நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறோம். இந்த கீட்டோன் பாடிஸ்ன்றது இந்த டிகேனால யூரின்ல வெளியே போகும். இப்போ எப்படி இது நடக்குது, இதனோட பெத்தாலஜி என்ன அப்படின்னு, ஃபிசியாலஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம உடம்பு வந்து ஒரு டபுள் இன்ஜின். டபுள் இன்ஜின் போது 2 வகையான ஃபியூவல், குளுக்கோஸ் ஃபியூவல், அசிட்டைல் கோயே. ஒன் இஸ் ஃப்ரம் கார்போ, அதர் ஒன் இஸ் ஃப்ரம் ஃபேட். இப்போ ரெண்டுமே ஒரு பூல், ஒரு குட்டையில் இருக்குது, ஒரு சேகரமாக இருக்குது நம்ம உடம்போட தேவைக்கான 2 குட்டை. ஒன்று வந்து பூல், ஸ்விம்மிங் பூல் சொல்கிறோம், அது மாதிரி குளுக்கோஸ் பூல், இன்னொன்று வந்து அசிட்டைல் கோயே பூல். இந்த குளுக்கோஸ் பூலில் வந்து இன்சுலின் அப்படின்ற ஒன்று வந்து இந்த பீட்டா செல்ஸ் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால கம்ப்ளீட்டாக அந்த பீட்டா செல்ஸ் அழிக்கப்பட்டதுனால இன்சுலின்றது சுரக்காது. இன்சுலின் சுரக்காது அப்படின்போது இந்த குளுக்கோஸ் என்னாகும், ரத்தத்தில் இருந்து அது வந்து செல்ஸுக்கு போகாது, செல்ஸுக்குள்ளே நுழைஞ்சு போகாது. ஏன்னா குளுக்கோஸ் இன்சுலின் இருந்தானே போகும். அப்போ குளுக்கோஸ் லெவல் அதிகமாகி இந்த குளுக்கோஸ் பூலில் இருந்து இது வழிஞ்சு அந்த குளுக்கோஸ் வந்து யூரின் வழியாக வெளியே போயிட்டுருக்கும். அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து கிடைக்காததுனால என்ன ஆகும், அசிட்டைல் கோயே பூல் இருக்குல்ல, அந்த அசிட்டைல் கோயை வந்து எனர்ஜி சோர்ஸாக ஃபியூவலாக ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நிலைமை உண்டாகும். அந்த நிலை வரும் பொழுது என்னாகும், பிரேக் டவுன் நடக்கும். என்ன பிரேக் டவுன், லிபிட்ஸ் பிரேக் டவுன் ஆகி உங்களுக்கு வந்து அசிட்டைல் கோயே கிடைக்கும். அப்போ அசிட்டைல் கோயே லிபிட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரேக் டவுன் ஆகும், குயிக்காக உடம்பு இழைக்கும், வெயிட் லாஸ் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த அசிட்டைல் கோயே பூலும் ஃபுல்லாகிடும். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா, மதுராந்தகம் ஏரி ஃபுல்லாகிடுச்சுன்னா, இப்போ மெட்ராஸில் ஃப்ளட் வந்துச்சுன்னா மதுராந்தகம் ஏரி ஃபுல்லாகிடுச்சுன்னா அங்கேருந்து நீர் வழிஞ்சு போகும், இன்னொரு ஏரி போகும், அது என்ன புழல் ஏரிக்கு போகும், அங்கே ஃபுல்லாகி அங்கேருந்து வெளியே வரும். அதுக்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்குது. அங்கெல்லாம் இடையில வந்து வழித்தடங்கள்லாம் வந்து பில்டிங் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் பூலுக்கும் இந்த அசிட்டைல் பூலுக்கும் ஒரு இடையில ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ இந்த பூல் ஃபுல்லாகிடுச்சு. அப்போ இந்த ஒரு அசிட்டைல் கோயேன்ற குட்டையும் ஃபுல்லாகிடுச்சுன்னா சேச்சுரேட் ஆயிரும். இந்த அசிட்டைல் கோயை தான் ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்குள்ளே உள்ளே போய் எனர்ஜி கொடுக்கும். அப்படி இது ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா, எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா, இந்த அசிட்டைல் கோயே வில் பி கன்வெர்டட் இன்டு கீட்டோன் பாடிஸாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ கீட்டோன் பாடிஸாக கன்வெர்ட் ஆகி கீட்டோன் பாடிஸ் யூரினில் போகும். இந்த கண்டிஷன் இது கீட்டோன் பாடிஸாக மட்டுமா போகும், கம்ப்ளீட்டாக எலக்ட்ரோலைட்டை இம்பேலன்ஸ் பண்ணிடும். பொட்டாசியம் லெவல், சோடியம் லெவல், பைகார்பனேட்டை வந்து இந்த ஆசிட் எல்லாம் எடுத்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டா பைகார்பனேட் லெவல் குறைஞ்சிச்சுன்னா மூச்சு வாங்கும். அப்போ வந்து ஒரு ஐசியூ கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த டிகேஏ, டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் அப்படின்றது ஒரு சீரியஸான ப்ராப்ளம். ஸோ அது ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம டக்குன்னு வந்து டயக்னோஸ் பண்ணிடுறோம் டைப் 1. இப்போ இதில் வந்து கவுன்சிலிங்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து இது ஒன்றும் இல்லை, அவங்க பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். பையனுக்கு ஒன்றும் தெரியாது, பேரண்ட்ஸுக்கு புரிய, இது ஒன்றும் இல்லை, இது நத்திங். எங்களோட டெய்லி டே டு டே ப்ராக்டிஸில் நாங்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். அவங்களாம் வந்து சின்ன குழந்தையாக வந்தவங்க இன்றைக்கி இன்சுலின் எடுத்துகிட்டு அவங்களாம் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்காங்க, பாடி பில்டர்ஸாக இருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். யாருக்குமே அது கேட்கும்போது முதல்ல அதிர்ச்சியாக தான் இருக்கும். பட்டு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அது நம்ம ப்ராக்டிஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து அவங்க வந்து அந்த குழந்தைங்கள் வந்து அவங்களுக்கு என்ன ஆகாரம் தேவையோ அந்த ஆகாரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இன்சுலின், அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் எடுத்துக்குவாங்க. எந்த அளவுக்கு அவங்க கார்போ எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இன்சுலின் எடுக்கணும். கார்போவை குறைச்சாங்கன்னா இன்சுலின் குறைக்கலாம். அது அவங்களுக்கே வந்து அந்த ப்ராக்டிஸில் தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th ஸ்டாண்டர்ட் போகும்போது புது கிளாஸு, அப்போ டைம் டேபிள் பார்த்து நீங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பீங்க, என்னென்ன புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டைம் டேபிள் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு 5 days 6 days 10 days எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் மனப்பாடம், மண்டே என்ன டியூஸ்டே என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னென்ன பீரியட் இருக்கும், அதுக்கு என்ன புக்கு வேணும் அப்படின்றது ஒரு மனப்பாடம் ஆகிப்போம்ல. அது மாதிரி அவங்களுக்கு நம்ம என்ன சாப்பிட்டா எவ்வளோ எடுத்துக்கணுன்றது வந்து உங்களுக்கு அத்துப்படியாகும். கடைசியில் அவங்க வந்து நம்ம ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்ன்றது தெரியாமல் அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக எல்லாரும் போல் அவங்களும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் பற்றி நம்ம நிறையா பாயிண்ட்ஸு நம்ம பார்த்துருக்கோம்.